ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொலைட் இங்கிலீஷ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னா, சம்டைம் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம கன்வே பண்ணும்போது பேசும்போது சில வார்த்தைகள் வந்து ஹார்ஷாக கன்வே ஆகிடும். இப்போ வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மெதுவாக சொல்கிறதுக்கும் தமிழில் வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சரி ஓகே நம்ம சைலண்ட்டாக இருக்கலாம்னு தோணும். இதுவே நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஷட் அப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியும். அப்போது அதுக்காக தான் இந்த பொலைட் இங்கிலீஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட் யூ ப்ளீஸ் டோன்ட் மேக் அ நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஷட் அப் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்காக தான். டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிராமர் வீடியோஸ், ஸ்போக்கன் வீடியோஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்பிங் வீடியோஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், ஐம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. இப்படி சொல்லக்கூடாது, ஓகேவா? ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ஃபிட் அஸ் அ ஃபிடல் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். லீவ் மீ அலோன், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் மீ கிவ் மீ எ மினிட், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சென்ட் மீ த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி மீனிங். டெல் மீ வென் யூ ஆர் அவைலபிள், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து லெட் மீ நோ வென் யூ ஆர் அவைலபிள், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, அவைலபிளாக இருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி மீனிங். நோ ஐ வில் நாட் கம், இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்றாங்க, ஒரு ட்ரிப்புக்கு எங்கேயாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தட் சவுண்ட்ஸ் கிரேட் பட் ஐ ஹாவ் சம் அதர் பிளான்ஸ், நீங்கள் சொல்கிற பிளான்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் போகிற ட்ரிப் நல்லா இருக்குது, பட் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சாஃப்டாக சொல்கிறது. ஐ ஸ்லெப்ட் வெரி வெல், இதில் வந்துட்டு நான் வந்து நல்லா தூங்கினேன், இதுதான் இதோட மீனிங். இப்போது ரீசெண்டாக அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் வந்து நம்ம வெரி அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஓகேவா? வெரி குட் அப்படின்னா கூட நம்ம எக்ஸலண்ட் அந்த மாதிரி தான் நம்ம மீனிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் லைக் அ பேபி, ஒரு குழந்தை மாதிரி நான் தூங்கினேன். குழந்தை எப்போவுமே நல்லா தூங்கிடும், அதுக்கு வந்து எந்த ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ஸோ நான் ஒரு குழந்தை மாதிரி தூங்கினேன், இதுதான் மீனிங். ப்ளீஸ் சஜஸ்ட் மீ சம்திங், இதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். இதோட பொலைட் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ப்ளீஸ் சஜஸ்ட் சம்திங், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அந்த மாதிரி. யோர் ஒர்க் இஸ் நாட் குட், இது வந்து எப்படின்னா இப்போ டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ பண்ண ஒரு ஹோம்ஒர்க்கோ இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க்கோ வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் ஒர்க், ஐ வில் பே ஃபார் இட். இது வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, அப்போது வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஐ வில் பே ஃபார் இட் அப்படின்னா இது வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே ஒரு பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஆன் மீ, இது வந்து என்னோட டர்ன், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூ டிடன்ட் எக்ஸ்பிளைன் திஸ் பாயிண்ட், அதாவது டிட் நாட் அப்படின்றது தான் டிடின் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள கார்னர் பண்ணுறதை விட ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட், நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இதுதான் இதோட பொலைட் இங்கிலீஷ். கேன் வி ஸ்டார்ட், இதோட பொலைட் இங்கிலீஷ் மீனிங் கேன் வி கெட் ஸ்டார்டட், அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிற வேர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.